மீதான அமெரிக்காவின் தாக்குதல் வரலாற்றையே மாற்றும் என்று இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா குண்டுவீசி தாக்குதல் நடத்தியதற்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அதிபர் டிரம்புக்கு நன்றி தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வலிமையால் ஈரானின் அணுசக்தி நிலையங்களை குறிவைக்கும் உங்கள் துணிச்சலான முடிவு வரலாற்றையே மாற்றும் என்று தனது உரையில் நெதன்யாகு நெகிழ்ந்தார். பதில் தாக்குதல் அதிக பலத்துடன் நடத்தப்படும் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுக்கு எதிராக போரில் இறங்கியுள்ள அமெரிக்கா ஈரானின் 3 அணு உலைகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த நிலையில் பக்ரைனில் உள்ள அமெரிக்க கடற்படை தளம் மீது தாக்குவோம் என்று ஈரான் தலைவர் காமேனி எச்சரிக்கை விடுத்துள்ளார். மேலும் தாமதமின்றி உடனே தாக்குதல் நடத்த இதுவே சரியான தருணம் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஈரான் முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவின் தாக்குதல் ஆபத்தானது என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரெஸ் தெரிவித்துள்ளார். ஈரான் நாட்டின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது குறித்து அன்டோனியோ குட்டரெஸ் கவலை தெரிவித்துள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது பிரச்சினையை மேலும் அதிகரிக்கும் செயல் என்று தெரிவித்த அவர், அமெரிக்காவின் தாக்குதல் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் ஆபத்தான நடவடிக்கையை நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தினார். ராணுவ நடவடிக்கை தீர்வு கிடையாது என்று சுட்டிக்காட்டிய அவர், ஒரே நம்பிக்கை அமைதிதான் என்றும் கூறினார். அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி நிலையங்களில் எதுவுமே இல்லை என்று ஈரான் அறிவித்துள்ளது. ஈரான் நாட்டின் 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா துல்லியமாக தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்திய அணுசக்தி நிலையங்களில் எதுவுமே இல்லை, அங்கு இருந்ததையெல்லாம் ஏற்கனவே பாதுகாப்பாக அகற்றிவிட்டோம் என்று ஈரான் அறிவித்துள்ளது. அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல்கள் நடத்துவது சர்வதேச சட்டத்தை மீறுவதாகும் என்று கண்டனம் தெரிவித்துள்ள ஈரான், பிரேசிலில் வெப்பக்காற்று பலூன் வெடித்து சிதறியதில் அதில் பயணம் செய்த 8 பேர் உயிரிழந்தனர். சாண்டா கேட்ரினா என்ற சுற்றுலா தலத்தில் 21 பேர் கொண்ட குழுவினர் வெப்பக்காற்று பலூனில் பறந்து கொண்டிருந்தனர். அப்போது பலூன் தீப்பிடித்து பல 100 அடி உயரத்திலிருந்து கீழே விழுந்தது. பலூனில் பயணம் செய்தவர்களில் 8 பேர் உயிரிழந்ததாகவும் 13 பேர் படுகாயமடைந்ததாகவும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். அந்தரத்தில் பறந்து கொண்டிருந்த போது தீப்பிடித்து பலூன் எரிந்ததால் அதில் பயணித்த ஒருவர் கீழே விழும் பரபரப்பு காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் அணுசக்தி வசதிகள் முற்றிலும் அழிக்கப்பட்டதாகவும் இனிவரும் தாக்குதல் மிக பெரியதாக இருக்கும் என்று அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானின் 3 அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்க ராணுவம் தாக்குதல் நடத்தியதாக அதிபர் டிரம்ப் அறிவித்திருந்தார். இந்நிலையில் தாக்குதலுக்கு பிறகும் அமைதி ஏற்படாவிட்டால் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்படும் என்று டிரம்ப் எச்சரித்துள்ளார். அமெரிக்காவின் தாக்குதல் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், ஈரானின் முக்கிய அணுசக்தி செறிவூட்டல் வசதிகள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கின் மிரட்டலான ஈரான் இப்போது சமாதானத்தை ஏற்க வேண்டும், இல்லையென்றால் எதிர்கால தாக்குதல்கள் மிக பெரியதாக இருக்கும் என்று எச்சரிக்கை விடுத்தார். இஸ்ரேலுடன் இணைந்து ஈரானை தாக்கினால் அமெரிக்க கப்பல்களை செங்கடலில் மூழ்கடிப்போம் என்று ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். ஈரானுக்கு எதிரான தாக்குதலில் அமெரிக்கா இஸ்ரேலுடன் இணைந்தால் ஹவுதி ஆயுதப்படைகள் செங்கடலில் உள்ள அமெரிக்க சரக்கு கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை குறிவைக்கும் என்று ஹவுதி ராணுவ செய்தி தொடர்பாளர் சக்யா சாரி கூறினார். உலகின் வணிக கப்பல் போக்குவரத்தில் 40% செங்கடலில் நடைபெறும் நிலையில் ஈரானின் எச்சரிக்கை பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஈரான் இஸ்ரேலிடம் ஐநா பொதுச் செயலாளர் வேண்டுகோள் விடுத்தார். அணு ஆயுத விவகாரம் தொடர்பாக ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதற்கு பதிலடியாக ஈரானும் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி வருகிறது. தற்போது இரு நாடுகளும் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் இஸ்ரேல் ஈரான் இடையிலான போரில் அமைதிக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று ஐநா பொதுச் செயலாளர் அன்டோனியோ குட்டரெஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பேசிய அவர், இரு நாடுகளுக்கு இடையிலான போர் என்பது யாராலும் கட்டுப்படுத்த முடியாத தீயை பற்ற வைக்கும். அதை நாம் பரவவிடக்கூடாது. அமைதியை ஏற்படுத்த ஒரு வாய்ப்பு கொடுங்கள். போர் பதற்றத்தை உடனடியாக குறைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார்.
ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானில் உள்ள மஷாதில் இருந்து மேலும் 290 இந்தியர்கள் டெல்லி வந்தடைந்தனர். இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் அணு ஆயுதங்கள் தயாரிப்பதாக குற்றம் சாட்டி கடந்த 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. ஈரானும் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது. இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வரும் நிலையில் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனால் ஈரானில் தங்கி கல்வி பயின்று வரும் இந்திய மாணவர்களை மீட்க இந்திய தூதரகம் ஆபரேஷன் சிந்து மூலம் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் ஆபரேஷன் சிந்து மூலம் ஈரானில் உள்ள மஷாதில் இருந்து மேலும் 290 இந்தியர்கள் நேற்று நள்ளிரவு பத்திரமாக தலைநகர் டெல்லி வந்தடைந்தனர். இதுவரை சுமார் 1117 இந்தியர்கள் இந்தியா வந்துள்ளதாக வெளியுறவுத்துறை அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் 1000 மீட்டர் உயரத்திற்கு வெடித்து சிதறிய எரிமலையால் அங்கிருந்த மக்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டனர். அமெரிக்காவின் ஹவாய் தீவில் கிளாவியா எரிமலை அமைந்துள்ளது. மிகவும் செயல்படும் எரிமலையான இது சமீப காலமாக அடிக்கடி வெடித்து சிதறியது. இந்நிலையில் கிளாவியா எரிமலை பயங்கர சத்தத்துடன் வெடித்து சிதறியது. அப்போது எரிமலையிலிருந்து சுமார் 1000 அடி உயரத்திற்கு தீக்குழம்புகள் வெளியேறின. மேலும் எரிமலையை சுற்றியுள்ள பகுதியில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.